இன்னும் அரசியல் புரிதல் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்கள நம்ம தான் போய் பார்க்கணும். அவங்கள கூப்பிட்டு ஆறுதல் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல நான் பல வாட்டி விஜய் குறித்து சொன்னேன். அரசியல் தற்குறி க்ளீனாக தெரியுது. ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாது அவரை வச்சு. இப்போ ஆள்ற அதிகாரத்தில் டிஎம்கே இருக்குது. டிஎம்கே தாக்கி பேசினா தான் ரெண்டாவது ஃபார்முக்கு நம்ம இருப்போம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த போக்கில் போகிறாங்க. மார்க்கெட்டிங் அவ்வளோதான். யார் எதிராளியோ அவனை எதிர்த்து பேசுனா இவன் எதிராளி இவன் வளர்ந்துட்டு போகிறான். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாக முகவர்னு ஒன்று போட்டாங்கல்ல, பூத் ஏஜென்ட்டுன்னு, அந்த லிஸ்ட்டே தப்பாக தான் இருந்திருக்கு. கூப்பிட்டு எல்லாருமே கிளின்னு கிழிச்சு அமிச்சிங்க. எனக்கு தெரிஞ்சு அதிமுக திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த பூத் ஏஜென்ட்டு பூத்து முகவரில். அவங்க எப்படி எலெக்ஷனில் வேலை செய்வாங்கன்னு எனக்கு நல்லா தெளிவாக தெரியும். என்னென்னா என்டிகேயில் தான் இருக்கேன், நாம் தமிழில் தான் இருக்கேன். அவங்களுடைய அரசியல் வேலைன்னு வரும்போது வேறு லெவலில் வேலை செய்வாங்க. அது நெகட்டிவாக இருக்கட்டும், அது வேறு மாதிரியா இருக்கட்டும், ஆனால் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பூத் ஏஜென்ட்டு சரியாக போடல. நீங்கள் பூத்து முகவரை யார் உட்கார வைக்க போகிறீங்க? தற்கூரிங்களை உட்கார வைக்க போகிறீங்களா? தற்கூரிங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. வீழ்ச்சி தான் பார்ப்போம். அவங்க சொல்கிறத அவங்க கருத்துக்கு அவங்க சொல்லுவாங்க பிரதர். எதிர்க்கிறாங்கல்ல, அவங்க பேசுகிறது பேசணும்.